கம்மியாக வீடியோ போட்டிருப்பாங்க, சப்ஸ்கிரைபர் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. எப்படி? கம்மியாக வீடியோ போட்டிருப்பாங்க, சப்ஸ்கிரைபர் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. அது எப்படி? ஆமாம், மக்கள் பார்ப்பது என்ன? நல்லதை பார்க்குறாங்க. ஜோக்கு, காமெடி, கிண்டல், கேலி, நையாண்டி, நக்கல் இந்த மாதிரி வீடியோவை ரொம்ப விரும்பி சிரித்து பார்ப்பாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு சில ஜீரோவாக தான் இருக்குது. 5000 சப்ஸ்கிரைபர் எப்படி வச்சுக்கிறாங்க தெரியாது. சரிங்களா? ஒன்றா ஐடி மென்ஷன் பண்ணி சப்ஸ்கிரைபர் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டு ஒரு சிலர் அதை லைக் பண்ணிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகுது. என்ன சொல்ல வரோம்னா, இதில் வாழ்க்கை பாடம் ஒன்றுமே தெரியாது. கேட்டால் 2 மில்லியன் 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது. கேட்டு பாருங்களேன், காமெடியாக தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லவே தெரியாது. ஏன்னா எல்லாமே ஓசில் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கே தானாகவே மெசேஜ் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறேன், சரி நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் ஆடுறீங்க, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, எனக்கு வேண்டி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு உங்களுக்கு டிஎம் பண்ணலாம். அதாவது அது என்ன காரணம்னு அவனுக்கு மட்டும் தெரியும். ஏமாந்த யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். இவங்க ஒரு 20% இருக்கிறாங்க. ஏமாந்தா யாராவது இருந்தால் அவங்களுக்கு தெரியும். இவனுக்கு என்னென்னா, நான் இவ்வளோ பெரிய யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன், இவ்வளோ இன்ஸ்டாவில் செலிப்ரிட்டி வச்சுக்கிறேன், நான் வீடியோ 200 வீடியோ போட்டுக்கிறேன், ஏன்னா 2 மில்லியன் வியூ வச்சுக்கிறேன், 200 வீடியோ போட்டுக்கிறேன், 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறேன், 200 வீடியோ போட்டுக்கிறேன், 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறேன், 200 வீடியோ போட்டுக்கிறேன், 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறேன். நான் பெரிய ஆள். அவனோட கேட்டகரி என்ன சொல்கிறா? நான் பெரிய ஆள், என்னை பாரு, ஏன்னாச்சும் உனக்கு வாய்ப்பு வேணுமா, சினிமாவில் நடிக்க வைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், சூட்டு போகிறப்பா வா, கொடு 500 ரூபா கொடு, 5000 கூட 10,000 கூட உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இப்படி திரிகிறாங்க ஒரு சிலர். சரிங்களா? இவங்கள்ட்ட நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கணும். நீங்கள் வாழ்க்கை சம்மந்தமாகும் சில சம்மந்தமாகும் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா அவனோட வாழ்க்கையில் அப்படிக்கிறான். இது கிட்டத்தட்ட 20% இருக்குது. இவங்கள கூட நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். எல்லாமே ஓசிரியே வாங்கிட்டு போகலான்னு நினைப்பாங்க. அதெல்லாம் எதுக்குமே பண்ணாதீங்க. கஷ்டப்படுறவங்க கூட நம்ம கஷ்டப்படுறங்கிறதுக்கு வேண்டி ஒரு வருமானம் கிடைக்கும்னு நினைப்பேன். அவனாலும் நினைக்க மாட்டேன். அவன் மட்டும் சம்பாரிச்சிட்டு போயிடுவேன். மற்றவங்களாவது ஏழனா கேவலம். காமெடியாக வளர்ந்த, கஷ்டப்பட்டு வளரல, காமெடியாக வளர்ந்தேன், கஷ்டப்பட்டு வளரல. எப்படியோ மக்கள் ரீச் பண்ணிட்டாங்க. அவன் பெரிய ஆளாக ஆக்கினான்.